Hello everyone, thanks for joining me. இந்த வீடியோவில் 2022 ஆண்டு இடம்பெற்ற GC Ordinary லெவலில் இடம்பெற்ற டெஸ்ட் 4 பற்றியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். என்ன நான் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் விளங்கப்படுத்துவேன். இந்த கேள்விக்கு நீங்கள் விட எழுதணும்னா இங்கிலீஷ் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சில விஷயங்களை பின்பற்றினாலே உங்களால் கூட மார்க்ஸில் கெயின் பண்ண இயலும். ஸோ இந்த கேள்விக்காக அவங்க ஒதுக்கின மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ். ஒரு கேள்விக்கு 1 மார்க்ஸ் படி மொத்தம் 5 கேள்வி வழங்கியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க 5 மார்க்ஸ் டோட்டலாக தருவாங்க. இதோட க்ளோஸ் கொஸ்டினாக கருதுவோம். க்ளோஸ் கொஸ்டின்னா இடைவெளி நிரப்புற இதில் பொருத்தமான சொற்களை கொண்டு இடைவெளியை நிறுத்துறது நம்ம க்ளோஸ் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட சம்மந்தப்பட்ட எதுன்னா பிரேக்கெட்டுக்கு ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி வினை சொற்களாகவே தந்திருக்காங்க. ஸோ வினை சொற்களாக தரும்போது நம்ம மிகவும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டென்ஸாக தான் காணப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம டென்ஸை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி வந்துட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டோரி டெல்லிங்கில் பொதுவாக நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கீழே காணப்படுகின்ற 5 ஃப்ரேசஸை நீங்கள் மதித்தா கொஞ்சம் பார்க்கலாம். என்னென்னா அது பாஸ்ட் டென்ஸு தான் கருதுன்னு சொல்லி ஒன்ஸ் போன டைம்னா முன்னொரு காலத்தில். ஸோ இது பாஸ்ட் டென்ஸு தான் செல்லுது. ஒன்ஸ் தே ஆர் லிவ்டுன்னு சொல்லி வசனம் ஆரம்பிக்கப்படும் போது அது பாஸ்ட் டென்ஸை தான் குறிக்கப்படுது. ஏன் நடந்து முடிஞ்சது. ஒன் டே ஒரு நாள், மெனி இயர்ஸ் அகோ பல வருடங்களுக்கு முன்னால், லாங் டைம் அகோ பல காலங்களுக்கு முன்னால்னு சொல்லி இந்த மாதிரியான சொற்களை இந்த மாதிரியான ஃப்ரேசஸை கொண்டு ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் இது பாஸ்ட் டென்ஸாகவே கருதும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய அப்போ பாஸ்ட் டென்ஸுக்குரிய 4 எக்ஸ்பெக்ட் காணப்படுது. முதலாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஃபார்மேஷன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2ஆக காணப்படும். சப்ஜெக்ட் என்ன ஹீயும் பிளேடுங்கிற வேர்ப் 2 காணப்படுது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் வரும் ஹீ, வாஸ் அல்லது வேர். அது நம்மளுக்கு தெரியும் சிங்குலர் சப்ஜெக்ட்னு நம்ம வாஸும் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுமாக காணப்பட்டால் நம்ம வேர்வும் யூஸ் பண்ணுவோம். ஐக்கும் வாஸ் தான் வரும். அந்த வினைச்சொல்லோட ஐஎன்ஜி ஃபார்ம் சேரும். ஸோ ஹீ வாஸ் வந்தால் அங்கே பிளேயிங்காக காணப்படும். ஸோ நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணி படித்ததான் இடைவெளி நிரப்புறதுக்கு மிகவும் பிரயோஜனமானதாகவும் ஈஸியானதாகவும் காணப்படும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சப்ஜெக்டும் ப்ளஸ் ஹேடும் V3ங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் காணப்படும். ஸோ ஹீ had played in சொல்லுன்னா past participle form of play. past perfect tense sentence structure எப்படி இருக்கும்னா சப்ஜெக்டோட had been verb ing. had been எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அது had been ஆக தான் காணப்படும். அது சிங்குலர் சப்ஜெக்ட்னாலும் சரி ப்ளூரல் சப்ஜெக்ட்னாலும் சரி. ஸோ he had been playingன்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு எக்ஸாம்பிள் நான் தந்துடுங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை படித்தா மேலுக்கு வந்த கேள்விக்கு நம்ம இலகுவாக ஆன்சர் எழுதலாம். ஸோ டெஸ்ட் 4 பாருங்கள். அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட். அண்டர்லைன் கோடிடுங்க. த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் மிகவும் பொருத்தமான சொல்லுங்களை கோடிடுங்க. கிவின் வித்தின் பிரேக்கெட்ஸ் தரப்பட்டுள்ள பிரேக்கெட் அடைப்பினுள் தரப்பட்டுள்ள சொற்களில் மிகவும் பொருத்தமானது அண்டர்லைன் பண்ணி ஃபில் இன் ஈச் பிளாங்க். இன் அ சிட்டி ஒரு நகரத்தில் தேர் லிவ்டுன்னு சொல்லி தேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தேர் லிவ்டுனாலே பாஸ்டாக கருதுவோம். ஸோ இது எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்கள்லாம் டென்ஸ் எல்லாம் வந்து என்ன அமைய போகுதுன்னா பாஸ்டாக தான் அமைய போகுது. இங்கே ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது. கேர்ள் ஆஃப் அபவுட் 5 அண்ட் ஷி ஹேட் ஒன்லி ஹர் மதர். கேர்ள் ஆஃப் அபவுட் 5 ஒரு சின்ன பிள்ளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வயசியான் அண்ட் ஷி ஹேடுன்னு சொல்லி இங்கே முன்ன வந்துருக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸ்லாம் இவங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்காங்க. ஷி ஹேட் ஒன்லி ஹர் மதர். தே அப்போ என்ன வரப்போகுது பாஸ்ட் டென்ஸ்லாம் கருதும் போது தேர் லைஃப் எப்படியா ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி வர மாட்டேன். தேவன் தான் யூஸ்வலாக ப்ரெசென்ட்னாலும் நம்ம ஸ்பெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னத்தை கருதினாலும் இது வர மாட்டாது. ஸ்பெண்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே முன்னும் காணப்பட்ட வசனம் வந்து எப்படியாக கருதிருக்காங்கன்னா பாஸ்டில் கருதிருக்கிறதால இந்த ஸ்பெண்டை நம்ம வராமல் இந்த ஸ்பெண்ட்டுங்கிற விட தான் சரியான விடையாக காணப்படும். இது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். ஸோ இதில் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்பெண்ட் தான். Their life happily though they இருப்பினும் they having had many hardships. ஸோ அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. இருப்பினும் என்ன இருப்பினும் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கும் போதிலும் அவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்களாம். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து தேரில் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. தேர்ன்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல் சப்ஜெக்ட்னா இங்கே ஹேவ் வரும். இங்கே ஹேவிங் வர மாட்டாது. ஏன் தேக்குரிய பொருத்தமான ஹெல்பிங் வெப் இல்லை. அதாவது வேர்வாக ஆவாங்க ஒரு ஹெல்பிங் வெப் இல்லாததின் காரணமாக இந்த ஹேவிங் வராது. இங்கே என்ன வரப்போகுது ஹேவா ஹேடான்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த வசனம் வந்து இவிடத்தை ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் காணப்பட்ட நம்ம வினை சொல்ல நம்ம இங்கே ஸ்பென்ட்னு சொல்லி இவிடத்தை பாஸ்ட் டென்ஸாக கருதிருக்கும். அதனால்
இங்கேயும் வந்து என்ன அறிக்க போகுதுன்னா அதே பாஸ்ட் டென்ஸாக தான் காணப்படுது. இது ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் ஆகின ஹேடாக காணப்படுது. மெனி ஹார்ட்ஷிப்ஸ். த மதர் ஹூ works in a hospital earned only a small amount of money. இங்கே ஏர்ன்டுன்னு சொல்லி இங்கேயும் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் காணப்படுற வினைச்சொல் வந்து பாஸ்ட் டென்ஸாகத்தான் கருத்திருக்காங்க. அப்போ த மதர் ஹூ ஒர்க்கா எந்த காரணத்துக்கும் இந்த ஒர்க்குன்னு வர மாட்டேன். ஏன்டா இது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணும். ஸோ இங்கே ஒர்க்குங்கிறது எந்த டென்ஸுக்கும் இது பொருத்தமானதாக காணப்பட மாட்டாது. இன்னும் ஹாஸ்பிட்டல் ஏர்ன்டுன்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ இது வந்து ஒர்க்டாண்டு வருமாக இருந்தால் ஒர்க்ஸ் வராது. ஏன் இங்கே காணப்படுகின்ற எல்லா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லையும் காணப்படுகின்ற வினைச்சொல்லாம் வந்து பாஸ்டில் இருக்கிறதால இதை நம்ம ப்ரெசென்டாக எடுக்க இயலாது. அதனால் என்ன வரப்போகுதுன்னா ஒர்க் தான் வரப்போகுது. இங்கேயும் ஒர்க்டுங்கிற பாஸ்ட் டென்ஸ், இங்கேயும் ஏர்ன்டுங்கிற பாஸ்ட் டென்ஸ். ஒன்லி a small amount of money. எவ்ரி ரூபி ஒவ்வொரு காசும் ஷீ எப்படியாப்பட்டாக்கும் எவ்ரி ரூபி ஷீ ஏர்ன்டு வந்துருக்கு. அப்போ எவ்ரி ரூபி எப்படியா வந்திருக்கணும் ஏர்ன்டு தான் சரியான விடையாக இருக்கும். ஏர்னிங் வராது. ஏன் ஒன்ஸ் அகெயின் இது சிங்குலர் ஃபார்முக்குரிய ஹெல்பிங் வேர்பான இஸ் அல்லது வாஸ்ங்கிறது கட்டாயம் வந்திருக்கணும். வந்தால் தான் நீங்கள் காணப்படுகின்ற ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ இங்கே சரியான விட வந்து ஷீ ஏர்ன்டாகத்தான் காணப்படும். ரெண்டும் வந்திருக்கு, மிஸ்டேக் இல்லை. ஸோ ஏர்ன்டுங்கிற ஒரு விடையை போட்டால் சரியாக காணப்படும். வாஸ் கேர்ஃபுல்லி ஸ்பெண்ட் டு ஃபீட்ஸ்ன்னு வந்திருக்கு. இங்கே நம்ம எல்லாரும் யோசிப்போம் இவ்வளோ நேரம் வினைச்சொல்ல பாஸ்ட் டென்ஸ் தானே போட்டேன், எவ்வளோத்தையும் பாஸ்ட் டென்ஸாக போடலாமான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஸ்பெண்ட் டூ வந்திருக்கு. டூங்கிற இன்ஃபினிட்டிவ் வேர்ப் வந்தால் டூங்கிற இன்ஃபினிட்டிவ் வந்தால் அங்கே வாரது V1 அதாவது வேர்ப் 1 அல்லது பேஸ் வேர்பாக தான் காணப்படும். ஃபெட்டுங்கிறது அதில் பாஸ்ட் டென்ஸ் இது வராது. ஃபீட்ஸுங்கிறது சொல்லி சிங்குலர் ஃபார்ம் இருக்குது, இதுவும் வராது. ஃபீடுங்கிறது தான் சரியானபடியாக இருக்கும். ஏனென்றால் இங்கே டூங்கிற இன்ஃபினிட்டிவ் வந்ததின் காரணமாக. her child and for all other needs. One day ஒரு நாள் whileங்கிற ஒரு கன்ஜங்ஷன் அதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா whileங்கிற க்ளோஸ் வாரது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக தான் காணப்படும். அதை கண்டினியூ பண்ணி அடுத்து வர வசனம் வந்து சிம்பிள் பாஸ்டாக காணப்படும். இங்கே சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லி காணப்படுது, இங்கே வாரது பாஸ்ட் கண்டினியூஸாக காணப்படும். while தேண்டு வந்திருக்கு. தேக்குரிய பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் வந்து were traveling தான். வோஸ் வராது. ஏன் தேக்குரிய வோஸ் காணப்படுது வராது. அடுத்தது ட்ராவலிங்னு சொல்லி சும்மா அந்த ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் இதுவும் வரக்கூடாது. அப்போ இதான் சரியான விட. a lottery ticket and wished that she would win the first prize. ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்குரிய விடையாக காணப்படும். நம்ம இந்த கேள்வி இப்படி அணுகினாலே எக்ஸாமில் கூட மார்க்ஸ் நம்ம கெயின் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.